ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெரோசின். ஃபெரோசினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபெரோசின் வந்து கிறிஸ்டலைன் ஆரஞ்சு சாலிட் வித் எ மெல்டிங் பாயிண்ட் 174 degree Celsius. It is insoluble in water but soluble in organic solvents. அடுத்தது இட் இஸ் தெர்மலி ஸ்டேபிள் அப் டு, அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 500 degree Celsius வரைக்கும் எப்படி இருக்குன்னா வித்தவுட் ஏர், அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் 500 degree Celsius வரைக்கும் அது ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இட் இஸ் டயாமேக்னெட்டிக் அண்ட் நான் போலார். டயாமேக்னெட்டிக்னால் தெரியும், அது டயாமேக்னட்டிசம் பேராமேக்னட்டிசம் படிச்சிருக்கோம். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் பேராமேக்னெட்டிக், இல்லைன்னா டயாமேக்னெட்டிக். ஸோ ஃபெரோசின் ஆனது டயாமேக்னெட்டிக் கேரக்டர் அண்ட் நான் போலார் சப்ஸ்டன்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அல்கலியோ ஆசிடோ என்ன செய்யாதுன்னா இந்த காம்ப்ளெக்ஸை ரியாக்ட் பண்ண செய்யாது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஹைலி ஸ்டேபிள். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஆக்சிடைஸ் ஆகி ப்ளூ பேராமேக்னெட்டிக் ஃபெரோசினியம் அயானை க்ரியேட் பண்ணுது. ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆக்சிடேஷன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் இந்த காம்ப்ளெக்ஸில் ஃபெரோசின்லேருந்து வெளியில் போகும்போது நம்மளுக்கு ப்ளஸ் சார்ஜ் கிடைக்கிறது. ஸோ இந்த பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் ஃபெரோசினியம் அயான்னு நம்ம சொல்கிறோம். பை ஏஜி ப்ளஸ், அதாவது ஏஜி ப்ளஸோட நம்மளுக்கு இது ஏஜி ப்ளஸ்னால் ஏஜி சில்வர் கலரோட எனியதர் இதோட நம்ம ரியாக்ட் பண்ணி செஞ்சோன்னு சொன்னால் இதனுடைய சார்ஜஸ்ஸு வந்து ப்ளஸ் சார்ஜ் ஃபெரோசினியம் அயானை இது க்ரியேட் பண்ண செய்யுது. தென் நெக்ஸ்ட்டு திஸ் அயான் கேன் ஃபார்ம் சால்ட்ஸ் வித் எக்ஸ் மைனஸ் அயான். இந்த அயானானது ஃபெரோசினியம் அயானானது எனி ஒன் ஆஃப் தி ஹேலைடு அயான் ஆர் ஆனையான் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் சால்ட்டை ஃபார்ம் பண்ண செய்யுது. எனி சால்ட் வந்து கிரியேட் ஆகும் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் எக்ஸ் மைனஸ் அயான். நெக்ஸ்ட்டு திஸ் ஆக்சிடேஷன் இஸ் ரிவர்சிபிள். இந்த ஆக்சிடேஷன் ஆனது ரிவர்சிபிள் ஆகும். உங்களுக்கு தெரியும் ரிவர்சிபிள்னால் என்ன அப்படின்னு, இது எலக்ட்ரானை கொடுக்கும் திருப்பியும் எலக்ட்ரானை வாங்கிக்கும், அதுதான் வந்து நம்ம ரிவர்சிபிள்னு சொல்கிறோம். அப்போ இது பார்த்திங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் ஃபெரோசின். இது பார்த்திங்கன்னு சொன்னால் Fe ஆனது Fe3+ இருக்கும், 2+ இருக்கும். Fe3+ ஒரு எலக்ட்ரானை வாங்கிச்சுன்னு சொன்னால் Fe2+ மாறிடும். அட் தி சேம் டைம் Fe2+ ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா Fe3+. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா Fe2+லேருந்து ஒரு எலக்ட்ரான் போனதுனால இது Fe3+ ஆயிடுச்சு. இப்போ Fe3+ எகெயின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிற போது Fe2+ மாறிடுச்சு. ஸோ இதனுடைய பொட்டென்ஷியல் இது பார்த்திங்கன்னு சொன்னால் 0.5 வோல்ட்டில் இதனுடைய எலக்ட்ரான் கெயின் ஆகிறதும் லாஸ் ஆகிறதும் இதில் சொல்லியிருக்காங்க. த நெக்ஸ்ட்டு ஃபெரோசின் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸு. அந்த ஃபெரோசின் ஆனது அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா Fe நடுவில் இருக்கும், மேலே ஒரு சைக்ளோபென்டாடைனில், கீழே ஒரு சைக்ளோபென்டாடைனில். அதனால் இது பார்த்திங்கன்னா இந்த சைக்ளிக் லிகாண்டு சைக்ளோபென்டாடைனிலானது எதன் மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னா பென்சின் ரிங் போல் ஆக்ட் பண்ணுறதுனால இதில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். எது போலன்னா லைக் பென்சின் மாலிகூல் such as halogenation, acetylation and alkylation like an aromatic compound. aromatic காம்பவுண்டு போலேயே இது என்ன செய்யும்னா இந்த சைக்ளோபென்டாடைனைல் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வுட்வர்ட் நேம்டு இட் ஃபெரோசின் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அரோமேட்டிக் கேரக்டர். இந்த அரோமேட்டிக் கேரக்டர் இருக்கிறதுனால தான் வுட்வர்ட் என்ன பண்ணினார், இதுக்கு பேரே ஃபெரோசின் வச்சுருக்கார். பென்சீன், நாப்தலின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்க இல்லையா. அதனால் இந்த அரோமேட்டிக் கேரக்டர் இதில் அதிகமாக இருக்கிறதுனால வுட்வர்டு வந்து இந்த சைக்ளோபென்டாடைனைல் இருக்கும், நடுவில் அயன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஃபெரோசின்னு வச்சுருக்கார். திஸ் அரோமேட்டிக் கேரக்டர் இஸ் இன் அக்கார்டு வித் தி ஹக்கிள் ரூல் விச் ரெக்கர்ஸ் 4n+2 பை எலக்ட்ரான். உங்களுக்கு தெரியும் அரோமேட்டிசிட்டி பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த அரோமேட்டிசிட்டியில் விச் ஒன் இஸ் அரோமேட்டிக் கேரக்டர், விச் ஒன் இஸ் நான் அரோமேட்டிக் கேரக்டர் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. 4n+2 பை எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அரோமேட்டிக் கேரக்டர். அதே போல் இங்கே 4n+2 பை எலக்ட்ரான் இந்த ஃபெரோசின் மாலிகுலில் இருக்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அரோமேட்டிக் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண செய்கிறது. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் கேனாட் பி கேட்டலிட்டிக்கலி ஹைட்ரஜனேட்டட் அண்ட் இட் டஸ் நாட் ஆட் அண்ட் மெலிக் அண்ட் ஹைட்ரைடு. இப்போ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃபெரோசினில் ஹைட்ரஜனேஷன் நம்மளால் பண்ண முடியாது. எது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அண்ட் இட் டஸ் நாட் ஆட் அண்ட் மெலிக் அண்ட் ஹைட்ரைடு. அதாவது ஹைட்ரஜனை நம்ம அந்த ஃபெரோசின்குள்ளே ஆட் பண்ண முடியாது.
அப்போது நம்ம மெலிக் அன்ஹைட்ரைடு எடுத்துக்கிறோம். ஃபியூமெரிக் அன்ஹைட்ரைடு எல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதையும் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. அப்போது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அதில் ஆட் பண்ண முடியாது, அதே போல் தான் இந்த ஃபெரோசின் மாலிகுல்லையும் நம்ம ஹைட்ரஜன் அதில் ஆட் பண்ண முடியாது. does show the unsaturated character. மெலிக் அன்ஹைட்ரைடு எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரியான கேரக்டர் இந்த ஃபெரோசின்லேயும் இருக்கிறதுனால இந்த ஃபெரோசின் ஆனது என்ன கேரக்டரில் இருக்குன்னா அன்சாச்சுரேட்டட் கேரக்டர். டபுள் பாண்டு மெலிக் அன்ஹைட்ரைடில் இருக்குது, அதே போல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபெரோசினிலையும் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், அன்சாச்சுரேட்டட் கேரக்டர் அதில் இருக்குது. அன்சாச்சுரேஷன் அப்படின்ட்டு அன்சாச்சுரேட்டட் கேரக்டர் ஆஃப் தி பேரண்ட் ரியாக்டன்ட் cyclopentadiene. This is justifiable as the pi electrons of the rings or pi electrons of the rings are involved in the bonding with the Fe atom. அப்படின்னா என்னென்னா பை எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமான அளவில் எங்கே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா பை எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய ரிங்ஸ் ஆனது இன்வால்வ் இன் தி பாண்டிங் வித் Fe atom. Fe ஆட்டத்தோட பாண்டிங்கில் அதிகமான அளவு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எதுனா அந்த சைக்ளோபென்டாடையனைல் ரிங்கில் இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான்ஸ் தான். அதனால் நம்ம இதை என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மெலிக் அன்ஹைட்ரைடு இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் கேரக்டராக இருக்கக்கூடிய டபுள் பாண்டு தான் வந்து இந்த எஃப்இக்கு பாண்டிங்கை மேக் பண்ணுறதுக்கு அதிகமான அளவு பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்கிறோம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி கேரக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெரோசின். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாண்டிங் இன் ஃபெரோசின். பாண்டிங் இன் ஃபெரோசின் ஒன்றும் இல்லைப்பா, என்ன அப்படின்னா நடுவில் எஃப்இ இருக்குது, எஃப்இ மேலே ஒரு சைக்ளோபென்டாடையனில் கீழே ஒரு சைக்ளோபென்டாடையனில். எப்படி அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, நடுவில் எஃப்இ இருக்குது, நடுவில் எஃப்இ மேலே ஒரு சைக்ளோபென்டாடையனில் அயன் கீழே ஒரு சைக்ளோபென்டாடையனில். இதையும் பாருங்களேன், இதுவும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு எஃப்இ இருக்குது, மேலே ஒரு சைக்ளோபென்டாடையனில் கீழே ஒரு சைக்ளோபென்டாடையனில். ஓகே, இந்த மாதிரி தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா த பாண்டிங் இன் ஃபெரோசின் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை கன்சிடரிங் தி மாலிகூல் டு பி எ காம்பினேஷன் ஆஃப் எ ஃபெரஸ் அயான் with a ferrous ion with 2 C5H5- ion. இந்த C5 சைக்ளோபென்டாடையனில் அயன் இருக்குது பாருங்களா, அதுவும் 2 C5H5- அயானும் ப்ளஸ் ஒரு Fe ஆட்டமும் லிங்க் ஆகி, அதாவது சாண்ட்விச்டு கப்புலாகி கிடைக்கக்கூடியதை தான் நம்ம ஃபெரோசின்னு சொல்கிறோம். ஈச் C5H5- ion planar with a symmetrical pentagonal shape. pentagonal shapeனா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, திஸ் இஸ் அ pentagonal shape. இதுதான் pentagonal shape. மேலே planar அப்படின்னா above and below பிளேனார்னு படிச்சிருக்கோம். ஒன்று ஆப்போசிட்டும் இதனுடைய ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கக்கூடியது தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் எஃப்இ இருக்குது, மேலே ஒரு சைக்ளோபென்டாடையனில் அயன் கீழே ஒரு சைக்ளோபென்டாடையனில் அயன். இதில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டு ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டிஸில் படித்தோம். இந்த டபுள் பாண்டு இங்கே ஒரு டபுள் பாண்டு இருக்கும், இங்கே ஒரு டபுள் பாண்டு இருக்கும், இங்கேயும் டபுள் பாண்டு இருக்கும். இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ திஸ் இஸ் அ ஹைலி டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான். இந்த 5 எலக்ட்ரானும் இந்த 5 எலக்ட்ரான் இதில் இருக்க சைக்ளோபென்டாடையனில் அயன் இதுவும் சேர்ந்து மொத்தமாக எஃப்இக்கு எலக்ட்ரானை கொடுத்து பாண்டை மேக் பண்ணிக்க செய்யுது. இதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சிமெட்ரிக்கல் பென்டகோனல் ஷேப். த என்டையர் ரிங் இஸ் பாண்டட் யூனிஃபார்ம்லி டு தி மெட்டல் ஆட்டம். த பாண்டிங் இன் இட் அக்கர்ஸ் by overlap of the sextet of the pi electrons of the ring with the 3d orbitals of the metal. அப்போ மெட்டலில் இருக்கக்கூடிய 3d ஆர்பிட்டாலில் இந்த பை எலக்ட்ரான் போய் என்ன ஆகுது அப்படின்னா பாண்டை மேக் பண்ண செய்யுது. thereby producing a delocalized covalent bond between the metal atom and the cyclopentadienyl ring as a whole. One such overlap is shown in the following figure. நான் சொன்னது போல் இந்த எஃப்இயில் பார்த்திங்கன்னா எஃப்இ இருக்குது, இதில் இருக்கக்கூடிய எம்டி பாக்ஸ், எதனுடைய எம்டி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3d ஆர்பிட்டால் ஆஃப் தி மெட்டல். 3d ஆர்பிட்டால் ஆஃப் தி மெட்டலில் இந்த சைக்ளோபென்டாடையனில் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை இதுக்குள்ளே வாங்கி வச்சுக்குது. அதனால் இது ஃபைனலி பைண்டிங் வித் Fe atom or any metal atom. So this bond is very high
strengthened bond. So this coupled with Fe atom, so this is a sandwich compounds ன்னு சொல்கிறோம். பாருங்கள் அதே போல் இது எப்படி பாண்டை மேக் பண்ணியிருக்குன்னு. Fe நடுவில் இருக்குது, இதனுடைய 3D ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா, 3D ஆர்பிட்டால் எப்படி இருக்குது, 3D ஷேப், D ஆர்பிட்டால் எப்படி ஷேப் இருக்குன்னு தெரியும். அந்த இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சைக்ளோபென்டாடையனில் ஆனியான் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான், பை எலக்ட்ரான். இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய எக்ஸிஜெட் ஆக்சிஸ். அதனால தான் நான் ஏற்கனவே நான் சொல்லும்போதே 3Dயில் இருக்கக்கூடிய 3D ஆர்பிட்டால் எக்ஸிஜெட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான்களானது என்ன பண்ணியிருக்குன்னா இது சைக்ளோபென்டாடையனினுடைய எலக்ட்ரான். மேலே ஒரு ரிங் இருக்குது, கீழே ஒரு ரிங் இருக்குது. சைக்ளோபென்டாடையனில் 5 மெம்பர்ட் ரிங்கு. இது இதோட ரியாக்ட் பண்ண செய்யுது. இதுவும் இந்த லோபோட இந்த ரியாக்ட் பண்ண செய்யுது. ஸோ மெட்டலுக்கு இது எலக்ட்ரானை கொடுத்து பை பாண்டை கிரியேட் பண்ண செய்கிறது. ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பாருங்கள், ஓவர்லேப் ஆஃப் ஏ டி எக்ஸிஜெட் மெட்டல் ஆர்பிட்டால் வித் எ ரிங் பை ஆர்பிட்டால் டு ப்ரொடியூஸ் எ மெட்டல் ரிங் பாண்டு. அப்போது மெட்டலில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ், அதுவும் எக்ஸிஜெட் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டாலில் இந்த சைக்ளோபென்டாடையனில் ரிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், பை எலக்ட்ரான்ஸ் ஆனது ஓவர்லேப் ஆகி நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணுது. திஸ் இஸ் அ ஃபெரோசின் காம்ப்ளெக்ஸ், ஃபெரோசின் மாலிகுல் ஆர் சாண்ட்விச் மாலிகுல். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் அதே தான். திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் இந்த ஸ்ட்ரக்சரை இதனுடைய இதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் வாட்ஸ்அப்பில். நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணி படிங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.